எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு கிரகம் பயிற்சி ஆனாலும் சரி, வக்ரம் அடைந்தாலும் சரி அல்லது வக்ர நிவர்த்தி அடைந்தாலும் சரி, அந்த தருணத்தில் மற்ற கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லக்கூடியது தான் முழுமையான ஒரு ஜோதிடம். ரிஷபராசி நண்பர்களுக்கு ஏற்கனவே ரிஷப ராசியில் ஜென்மத்தில் குரு பகவான் வக்கரத்தில் இருக்கார். ஜென்மத்தில் குரு பகவான் வக்கரத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் ரிஷபராசிக்கு 10வது பாவகத்தில் ஒரு கிரகம் வக்கரத்தில் இருக்கும்போது நமக்கு சங்கடங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வக்கர நிவர்த்தி அப்படின்னா 100% இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இது சரியான ஒரு தருணமாக இருக்கும். சனி பகவான் ஏற்கனவே வக்கரத்தில் இருந்தார். சனி பகவான் வக்கரத்தில் இருக்கும்போது தான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு பகவான் வக்கரம் அடைகிறார். அப்போ அக்டோபர் 9ஆம் தேதி குரு பகவான் வக்கரம் அடைகிறாருன்னா வக்கரம் அடைஞ்ச உடனே நமக்கு சாதகமான பலன்கள் கொடுத்துட மாட்டார். ரிஷபராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி வக்கரத்தில் இருப்பார். அப்போது இந்த குரு பகவான் வக்கரம் அடைகிறது 9ஆம் தேதி, அக்டோபர் 9ஆம் தேதி. நவம்பர் 15ஆம் தேதிக்கு மேற்கொண்டு தான் முழுமையான ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இந்த ரிஷபராசி நண்பர்கள் அனுபவிக்க முடியும். அப்போது நவம்பர் 15ஆம் தேதியிலிருந்து 2025வது வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு பிரமாதமான ஒரு நேரம். எந்தெந்த மாதிரி ஒரு தருணம்ன்றது நான் சொல்கிறேனுங்க. பட்டம் பார்த்து தான் பயிர் செய்யணும். நம்ம நினச்ச நேரத்துக்கு நினச்ச பயிரை நம்ம நடவு செய்ய முடியாது இல்லையா? பொதுவாகவே இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார்னா நம்ம வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும், வேலை வாய்ப்பில் இருக்கிற தடைகள் நீங்கும். சுய தொழில் செய்யணுன்ற ஆசை நிறைய ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்குதானே செய்யும். ஜான் யாருன்னா முளம் கத்திரிக்குது, ஒரு படி யாருன்னா 4 படி சரிகிறேன் சார், நான் எங்கே சார் சொந்த வேலை செய்ய போகிறேன், மாதத்துக்கு 20,000 ரூபாய் கமிட்மெண்ட் இருக்குதுங்க, ஒரு மாதம் கெட்டாலும் 20,000 ரூபாய் கடன் ஆகிடுவேன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் சுய தொழில் செய்ய சொல்கிறீங்களே சார், இத்தனை நாள் பயந்துக்கிட்டு இருந்தா கூட என்னடா பண்ணுறது ஏதுடா பண்ணுறது வேண்டா விருப்பா ஒரு வேலை செய்துக்கிட்டு இருந்தா கூட இந்த நவம்பர் 15ஆம் தேதிக்கு மேற்கொண்டு ஆகிறதாகட்டும் பார்த்துக்கலாம், என்னன்னாலும் ஒரு கை பார்த்துக்கலாம். என்ன காரணம்னா இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் ரிஷபராசிக்கு 3வது பாவகத்தில் தக்ரிய ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் இந்த ரிஷபராசிக்கு திருமண ஸ்தானாதிபதி. அந்த செவ்வாய் யாருடைய சாரம் வாங்குறாருன்னா பூசம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரத்தில் இருந்து சனி பகவானை பார்க்குறார். இதனால் ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சுவிட்டு தான் மறுவேலை பார்ப்பீங்க, யோசனை பண்ண மாட்டீங்க. பொதுவாக ரிஷபராசி நண்பர்கள் அப்படி தான் இருந்தீங்க. எப்போ 2.5 வருஷத்துக்கு முன்னாடி 2.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இன்றைக்கி இருக்கிறதுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குதுங்க. சொல்லப்போனால் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருந்திருந்தால் இந்த நேரத்தில் இந்த பதிவு பார்க்கணுன்ற அளவுக்கு அவசியம் இருந்திருக்காது. பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்த காலம் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி. எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குன்னு தேடுற காலகட்டம் இன்றைக்கி இருக்குது. எது எப்படி இருந்தாலும் வர நவம்பர் மாதம் 15 தேதிக்கு மேற்கொண்டு சனி பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். சார் நான் இராணுவத்துறைக்கு முயற்சி பண்ணுறேன் சார், இல்லை சார் நான் காவல்துறைக்கு முயற்சி பண்ணுறேன் சார். ஏன்னா ரிஷபராசி நண்பர்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வேலை வாய்ப்பெல்லாம். இல்லை நான் போக்குவரத்து துறையில் முயற்சி பண்ணுறேன் சார். தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுதுங்க. உங்கள் தலையில் என்ன தொழில் எழுதியிருக்கோ அந்த தொழில் 100% உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகர் வெளிநாட்டுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விதி இருந்தால் என்ன செய்தாலும் அந்த வெளிநாடு போகாமல் அவருடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்காது. ஒருத்தருடைய ஜாதகத்தில் அரசாங்க உத்தியோகம் தான் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்னதான் மல்லு கட்டி சுய தொழில் செஞ்சாலும் செட் ஆகாது. முதல்ல உங்களுடைய கிரக பிராப்தம் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க.
சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாருன்னா இது ரிஷபராசி நண்பர்களுக்கு சாதகமான ஒரு தருணம் தான். ஏன்னா ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கூட செவ்வாவுடைய சாரத்தில் இருந்து ரிஷப ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்குறார். புத்திர செல்வம் பெருகும். ரிஷபராசியில் பிறந்தவங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், திருமணமாகி 10 வருடம் ஆகுதுங்க, 13 வருடம் ஆகுதுங்க, புத்திர செல்வம் இல்லைங்க. யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லா கோவில் குளத்துக்கும் போயிட்டோங்க, எல்லா பரிகாரங்களும் செய்துட்டனுங்க, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கல சாமி அப்படின்னா இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் 100% சொல்கிறேனுங்க, புத்திர செல்வம் பெருகிறதுக்கு உண்டான சிறப்பான ஒரு தருணம். என்ன காரணம் அப்படின்றதும் நான் சொல்லிடுறேனுங்க. உங்களுடைய ராசியில் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் செவ்வாவுடைய சாரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்குறார். புத்திர ஸ்தானாதிபதி யாருங்க? ரிஷபராசி நண்பர்களுக்கு புதன் தானுங்க. அந்த புதன் தன்னுடைய சொந்த சாரம் கேட்டை நட்சத்திரம் 2வது பாதம் 231 டிகிரி விருச்சகத்தில் இருந்து, விருச்சகம் அப்படின்னா செவ்வாவுடைய ஆதிக்கங்க, விருச்சகத்தில் இருந்து உங்களோட ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போது இந்த குரு பகவான் அப்படின்ற ஒரு புத்திர காரகன் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தையும் பார்க்குறாரு, புத்திர ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, புத்திர காரகன் இருக்கிற இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது அந்த புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் புத்திர காரகன் சொல்லக்கூடிய குருவை பார்க்குறார். இதனால் 100% குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் இந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்க போகுதுங்க. அதுபோக பூர்வீகத்தில் இருக்கிற வழக்கு பிரச்சனை, காசு பணம் கொடுத்துப்பட்டு ஏன்டா கொடுத்தோம் எதுக்குடா கொடுத்தோன்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா இந்த மாதிரி சங்கடங்களெல்லாம் நீங்க போகுது. அதுபோக தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் தானே. ரிஷபராசி நண்பர்களுக்கு தனஸ்தானாதிபதி புதன் தான். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு தான் தனகாரகன். பொதுவாக கிரகங்கள் 2 விதம் இருக்குதுங்க. ஒன்று படிப்பு ஸ்தானாதிபதினு சொல்லுவோம், இன்னொன்று படிப்பு காரகன் சொல்லுவோம். ஒருத்தர் தனஸ்தானாதிபதினு சொல்லுவோம், அதே இன்னொருத்தர் தனகாரகன் சொல்லுவோம். அந்த மாதிரி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதி புதன், எல்லாருக்குமே தனகாரகன் யாருன்னா குரு. அப்போது இந்த தருணத்தில் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இல்லையா, இந்த தருணத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்கிறார். 7வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தனஸ்தானாதிபதி. தனஸ்தானாதிபதியை சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டு பார்க்குறாரு. உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்தில் இருந்து பார்க்குறாரு. இந்த 2 விஷயமும் படுவதால் பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாக போகுது. சார் 10,000 ரூபாய் வாங்கினேன் சார், 10,000 ரூபாய் கடன் 60,000 ரூபாய் ஆயிடுச்சு சார், இது வரைக்கும் வட்டியே கட்டிகிட்டு இருக்கிறேன் சார், அசலை கட்ட முடியல சார் அப்படின்னா இந்த தருணத்தில் நிச்சயமாக சொல்கிறேன், நவம்பர் 15ஆம் தேதி உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரா, டிசம்பர் முடியறதுக்குள்ளார ஒரு 1.5 மாதத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் தெரிஞ்சிடும். அதிகபட்சம் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் கூட 2025 வருஷம் மார்ச் மாதம் 29 தேதிக்குள்ளார அந்த பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு உண்டான ஒரு பாதை உங்களுக்கு கிடைச்சிரும். 10 கோடி ரூபாய் கடன் இருக்குதுன்னா கட்டிட முடியாதுங்க, ஆனால் அந்த கடனை கட்டுறதுக்கான ஒரு பாதை, ஒரு ஒளி நமக்கு கிடைச்சிரும். மன நிம்மதியை ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு தருணம் இது. மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு தருணம் இது சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம். 2024 நவம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 2025 வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு சிறப்பான ஒரு நேரமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருந்து வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் ரிஷபராசிக்கு 12வது பாவகத்தை பார்க்குறார். விரயச்செலவு. எந்த மாதிரி விரயச்செலவுனா, எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும், சொந்தமாக வீடு வாங்கணுன்ட்டு. ஆனால் அதுக்கான நேரம் வரணும் இல்லையா? நினச்ச நேரத்தில் நினச்ச செயல் செஞ்சிட முடியாது பாருங்கள். இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் 12வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் 12வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வா சனி பகவானை பார்க்கக்கூடிய தருணத்தால் மண்மனை அமைகிறதுக்குண்டான தருணம் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இதில் மாற்று கருத்து கிடையாது. அது மாதிரி ஏற்கனவே வீடு வாசல் கட்டிட்டுனுங்க, அரையும் குறையுமா இருக்குதுங்க,
மீத வேலை என்னால் பண்ண முடியலைங்க, இல்லை இருக்கிற வீடு வாசல் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியலைங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே இந்த தருணம் நல்லா இருக்கும். வீடு வாசல் புதுப்பிக்கிறதுக்கோ அல்லது புதுசாக உருவாக்குறதுக்கோ அருமையான தருணமாக அமையும் வரக்கூடிய சனி பகவான் வக்ர பயிற்சி காலகட்டத்தில். 134 நாள் இருக்குங்க. 134 நாளும் நல்ல விதமாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு பொழுது ஒரு நேரம் நல்லா இருந்தால் போதுமானது. இந்த 134 நாளில் ரிஷபராசி நண்பர்களுக்கு 100% சாதகமான ஒரு பலன்கள் வரப்போகுதுன்றதுல மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. நிச்சயமாக நல்லது நடக்கும். அதுபோக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்கறதுனாலையும் 4வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் நீச்சம் அடைஞ்சி உச்ச நிலையை பார்க்கறது நமக்கு சிறப்பு. அப்போது ஒரு சில ரிஷபராசி நண்பர்களுக்கு தகப்பனுக்கு மருத்துவ செலவுகள் கொடுக்க தான் செய்யும். ஒரு சில கிட்டத்தட்ட ஒரு 63% ரிஷபராசி நண்பர்களுக்கு அப்பாவுக்கு இந்த தருணத்தில் கெண்டம். அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. நான் இல்லைன்னெல்லாம் சொல்ல மாட்டேனுங்க. ஆனாலும் மற்ற விஷயம் சாதகமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களோ, பண பிரச்சனைகளோ, கடன் பிரச்சனைகளோ, இல்லை ஒரு விஷயம் உருவாக்க முடியலன்னு நினைக்கிறதோ, தொழிலில் இருக்கிற தடைகளோ, புது தொழில் செய்யணும்னு நினைக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரே ஒரு சங்கடம், ரிஷபராசி நண்பர்களுடைய தந்தைக்கு இந்த நேரம் பாதகமாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்குவாங்க. எது எப்படி இருந்தாலும் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள ஒரு பதிவாக தான் இருக்க போகுது. அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.